தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் சுமார் 130ற்கு மேற்பட்ட தொகுதிகளில் வாக்கு வங்கி கொண்ட சமூகம் என்பதால் 5-6 அமைச்சர்கள் தமிழக வெற்றிக் கழகம் வழங்கும் என்று அந்த சமூக மக்கள் எதிர்பார்த்து இருந்தனர். தற்பொழுது அது சற்று ஏமாற்றம் அளித்ததாக உள்ளது. இது பற்றி காலாடி தலைமுறையின் தலைமை நிருபர் தென்காசி மா. தமிழ் அவர்களுடன் தொலைபேசி வாயிலாக பேச இணைந்திருக்கிறார் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வே. இமானுவேல் சேகரன் அவர்களின் மூத்த பேரன் ரமேஷ் தேவேந்திரர். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் தமிழ், எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கோம்ண்ணா. தொடர்ந்து உங்கள் நிகழ்ச்சியில் இந்த ஆட்சியினுடைய பொறுப்பாளர்களையும் இந்த ஆட்சியை பற்றி நீங்கள் அதிகமான செய்திகளை அளித்து கொண்டிருக்கிறீர்கள். மேலும் உங்களுடைய மீடியா மென்மேலும் வளர நான் வாழ்த்துகிறேன். நன்றி அண்ணா. முதலாவதாக மேலே தெரிவித்துள்ள கேள்விக்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யவும் அண்ணா. முதலாவதாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு அமைச்சர் தேவேந்திர வேளாளர்களுக்கு வழங்கியுள்ளது. ஆனால் அது ஒரு சந்தோஷமான விஷயம்தான், மகிழ்ச்சியான விஷயம். ஏனென்று கேட்டால் எப்பொழுதுமே ஒரு பட்டியல் இனத்து சமூகத்தினருக்கு ஆதி திராவிடத்துறையை தான் ஒதுக்குவார்கள். ஆனால் முன்னாடிய கர்நாடக அவங்க முதலமைச்சர் மாண்புமிகு கருணாநிதி அவர்கள் பேரில் ஓபி ராமன் அவங்களுக்கு மின்சாரத்துறை வழங்கி இருந்தாலும் கூட இப்பொழுது 108 தாவேகா எம்எல்ஏ இருக்காங்க. அதனுடைய ரேஷியோ பிரகாரம் பார்த்தா பட்டியல் சமூகத்திற்கு 18% பட்டியல் சமூகத்தினர் ரிசர்வேஷன் கோட்டால வரணும். ஆனா அவங்க அதுல தேவேந்திரோடைய வெற்றி வாய்ப்பு எவ்வளவு இருக்குன்னா 7 தான் இருக்கு. அப்போ அந்த 108ல அவங்க சதவீதம் பிரகாரம் பார்த்தா 1% தான் வருது. அதனால அவங்க 1% எம்எல்ஏ கரெக்டா கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த 18% பட்டியல் சமூகத்திற்கு கொடுக்கணும். அந்த பட்டியல் சமூகத்தில் 3 பெரிய ஜாதியில் இருப்பதில் தேவேந்திர வேளாளர்கள். தேவேந்திர வேளாளர் சமூகத்தில் வென்றெடுத்த வேட்பாளர் எண்ணிக்கை 7. இப்போ 108ல் 7 வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் பார்க்கும்போது அவர்கள் ஒரு அமைச்சர் தான் கொடுத்திருக்காங்க. இதுதான் அவருடைய கட்சியுடைய நியதியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. அடுத்தபடியாக தமிழக முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் அமைச்சரவையில் ஒரு அமைச்சரானாலும் தமிழ்நாட்டில் வரலாற்றில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு 1967 முதல் திமுக ஆட்சியில் கருணாநிதி அமைச்சரவையில் மின்சாரத்துறை அமைச்சராக நிலக்கோட்டை ஓபிராமன் பதவியேற்ற பிறகு கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு பிறகு ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வெற்றி பெற்ற எம்எல்ஏ மதன்ராஜ் சிறு குறு தொழில்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ளார். இதை எவ்வாறு பார்க்கிறீர்கள் அண்ணா? நீங்க ஓபி ராமனுக்கு பிறகு நம்ம கடந்த ஆட்சியில கைல்வெளி செல்வராஜ் ஆதிராட நலத்துறை கொடுக்கப்பட்டாலும் பின்பு அவளுக்கான மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கு அவங்க அமைச்சராக இருந்தாங்க. அவங்களுடைய ஆட்சி நிறைவு மனிதவள மேம்பாட்டுத்துறையாக இருந்தது. ஆனால் இவங்க மாற்றத்திற்கான ஒரு அரசியல் கொடுப்பதாக அவர்கள் வாக்குறுதி அளித்ததன் அடிப்படையில் இந்த சமூகத்திற்கான ஒரு அமைச்சரை கொடுத்திருக்கார். இந்த அமைச்சர் இந்த சமூகத்திற்கு எவ்வாறு பயன்படுகிறார் என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ரொம்ப இது தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இந்த தொழில்துறையில் எவ்வளவு பேர் முன்னேறுவார்கள், அவர்கள் தொழில்துறையில் தொழில் தொடங்குறதுக்கு இந்த அமைச்சர் எவ்வாறு உறுதுணையாக இருப்பார், இந்த தாவேகா அரசு எவ்வாறு தேவேந்திர வேளாளருக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை போக போக தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். கண்டிப்பாக. மற்றபடியாக இப்போ பொறுப்பேற்றுள்ள அமைச்சர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பொறுப்பேற்ற அமைச்சர்கள் ஒவ்வொரு துறையும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களுடைய அந்த மனோபான்மை, அவர்கள் நிர்வாக திறமை உடனே நம்ம கணிக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஆட்சி செய்யட்டும். ஒரு மாற்று அரசியல் இந்த தமிழகத்துக்கு தேவை என்பதை இந்த மக்கள் கொடுத்திருக்கார்கள். அவர்கள் ஆட்சி செய்யும் பொழுதுதான் அவர்கள் மாற்று அரசியல் பண்ணுகிறார்களா இல்லை என்பதை நாம் அறிய முடியும். அதனால் அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் புதிதாக பொறுப்பேற்றுவார். அவர்களுக்கு இமானுவேல் சேகரன் பேரன் என்கிற முறையில் நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்று கேட்டால் 60 ஆண்டு கால திராவிட அரசுக்கு பிறகு ஒரு மாற்று அரசியல் வந்திருக்கிறது. இருந்தாலும் அதில் திராவிடமும் கலந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா திராவிட கட்சியினுடைய கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களோட உதவினால தான் ஆட்சி நிறுவப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இந்த அரசாங்கத்தை முதல்வர் விஜய் அவர்களுக்கு இந்த அமைச்சர்கள் எந்த விதமான ஒரு அவருடைய
இந்த முதலமைச்சர் பதவிக்கு ஏற்றாற்போல் அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் இந்த அமைச்சர்கள் செயல்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் என்னுடைய ஆசை தமிழக வெற்றி கழகம் பள்ளிக்கல்வித்துறையை இந்த தேவேந்திர வேளாளர் சமூகத்திற்கு கொடுத்திருந்தால் மிக நன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்று கேட்டால் இன்று நம்முடைய 8ஆம் வகுப்பில் தேர்ச்சி மன்னிக்கவும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சியில் கூட நம்முடைய தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சார்ந்த மாணவி தான் முதல் இடத்தையும் 2வது இடத்தையும் பெற்றிருக்கார் என்பது மிக ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. அதனால இந்த சமூகத்திற்கு பள்ளிக்கல்வித்துறையை கொடுத்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். கண்டிப்பாக 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 உங்களுடைய பொன்னான நேரத்தையும் கள நிலவரத்தையும் காலாடி தலைமுறைக்கு தெரிவித்ததற்காக மிக்க நன்றி அண்ணா. நன்றி தமிழ். நன்றி. நன்றி.